அந்த இயற்கையினுடைய சீற்றம், இயற்கையினுடைய கோபம் இன்றைக்கு இலங்கையிலே. ஆனால் இங்கு அரசகர்ம மொழியாக தமிழும் ஆங்கிலமும் சிங்களமும் இருக்கிறது. சிங்களமும் தமிழும் அரசகர்ம மொழி. ஆனால் தமிழ் மொழியிலே இந்த அறிவித்தல்கள் வரவில்லை, மக்களுக்கு சரியாக சென்றடையவில்லை. ஏனைய அரசாங்கங்கள் பிழைவிட்டிருக்கின்றன, கடந்த அரசாங்கங்கள் பிழையாக நடந்திருக்கின்றன, அவர்கள் எல்லாம் சரியாக செய்யவில்லை. நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும், இதெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஊழல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இங்கே இதே நிலைமை சரியான முறையில் ஏன் பேணப்படவில்லை? ஜனாதிபதியை நாங்கள் பாராட்டலாம். அவர் முழித்திருந்து அவர் ஒவ்வொரு இடங்களையும் கேட்கிறார், விசாரிக்கிறார். நான் வரவேற்கிறேன். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார். நாட்டில் இருக்கிற மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது அந்த கடமையை செய்வது. ஆகவே அது அவர் செய்யக்கூடாது என்பதல்ல, அவர் படுத்திருக்கணும் என்பதல்ல, அவருடைய கடமை அது. ஜனாதிபதி, நாட்டினுடைய ஜனாதிபதி, அவருக்கு தான் இந்த முழு பொறுப்பும் உண்டு. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இது ஒரு மிகப்பெரிய அனர்த்தம். நாங்கள் இதிலே வைத்து அரசியல் செய்ய விரும்பவில்லை. நாங்கள் இது ஏதோ நீங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை. சுனாமி இந்த நாட்டிலே வந்தது. சுனாமி நடந்த பொழுது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. வருகிற 24ஆம் தேதி சுனாமி நினைவு தினம். இந்த காவு கொள்ளப்பட்ட பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் ஆட்சி செய்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பூரணமாக தங்களுடைய பங்களிப்புகளை செய்திருந்தார்கள். பல தளபதிகள், சூசை உட்பட பல பேர் நேர்த்தியாக போராளிகளை வழிநடத்தி அந்த மக்களுடைய உடலங்களை எடுப்பதிலிருந்து, கடல் புலிகளின் தளபதியாக இருந்த சூசை, அவரோடு ஒப்பிட்ட வகையிலே இருந்த ஏனைய தளபதிகள் பல பேர் இதனை முன்னின்று செய்தார்கள். பல போராளிகள் செய்தார்கள். பல பேருடைய வழிநடத்தல் தலைவர் பிரபாகரனுடைய தலைமையிலே அது மேற்கொள்ளப்பட்டது. சுனாமி காலத்தில் நான் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஒரு மாவட்ட கிளையினுடைய உறுப்பினராக நான் பச்சிலைப்பள்ளி வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே ஒரு தொண்டனாக என்னுடைய பணியை அந்த நேரம் ஆற்றியிருந்தேன். நேரடியாக நான் பார்த்த விடயங்களில் அந்த மிக மோசமான நிலைமையை நான் உணர முடிந்தது. அதே போலதான் நான் நேற்றைய தினம் மலையகத்தினுடைய பல பகுதிகளுக்கு சென்றிருந்தேன். மலையகத்தினுடைய பகுதிகளை சென்று பார்க்கிற பொழுது, அந்த மக்களோடு பேசுகிற பொழுது மிகவும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவருடைய கவலைகளை சொன்னார்கள். அங்கே அவருடைய இறந்த வீடுகளிலே இறந்து போன பிள்ளைகளை, மண் சரிவிலே தாண்டு போன மக்களை ஒன்றாக அடுக்கி வைத்து அவர்கள் அழுத அந்த கண்ணீர், அந்த காட்சி இப்பொழுதும் எங்களுடைய நெஞ்சங்களை நெருடுகிறது. இவையெல்லாம் மிகப்பெரிய அனர்த்தம். இதை நீங்கள் கொண்டு வந்ததல்ல, நாங்கள் அப்படி உங்கள் மீது பழி சொல்லவில்லை. ஆனால் சுனாமி வந்த நாட்டிலே சுனாமிக்கான கண்டுபிடிப்பதற்கான பல வழிகள் தொடர்பிலே ஆராயப்பட்டது. 2006ஆம் ஆண்டிலே இந்த புயல் மழை தொடர்பான ஒரு டாடாரை கொண்டு வருவது பற்றியும் ஆராயப்பட்டிருக்கிறது, அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு இவ்வாறு ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் வந்திருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் தலைவர் பிரபாகரன் காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு பிரசுரம் வெளியிட்டார்கள். இயற்கையை அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய் என்பது விடுதலை புலிகளுடைய ஒரு தாரக மந்திரமாக இருந்தது. இயற்கையை நீ அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய். இது விடுதலை புலிகளுடைய காலத்திலே எல்லா இடங்களிலும் ஒட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரசுரம். மரங்களை தரிக்காதீர்கள், இயற்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காடுகளை பேணுங்கள் என்பது விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருந்தது. அதற்காகத்தான் மிகப்பெரிய வனவள பிரிவையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவ்வாறு மரங்களை கூட நட்டார்கள். ஆனால் யுத்தத்துக்கு பிறகு அவ்வளவு மரங்களையும் பின்னர் வந்த அரசாங்கம் தன்னுடைய படைகளை வைத்து அறுத்தே சென்று விட்டார்கள். இயற்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயற்கையினுடைய சீற்றம், இயற்கையினுடைய கோபம் இன்றைக்கு இலங்கையிலே மிகப்பெரிய அளவிலே இந்த அனர்த்தத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. விக்டோரியா நீர்த்தக்கம் கட்டப்படுகிற பொழுது கூட ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களுக்கு ஒரு பொறியியலாளர் சொல்லியிருக்கிறார், இது ஒரு மிக ஆபத்தானது. ஆனால் அரசியலுக்காக அவர் செய்தார் என்று எழுதுகிறார்கள். சரிவுலைகளுக்கு அப்பால் நீர்த்தக்கங்கள் தேவை, மின்சார உற்பத்திகள் தேவை. ஆனால் இயற்கையை நாங்கள் தடுக்கிற பொழுது, இயற்கையை மீறுகிற பொழுது அதனுடைய சீற்றம் எவ்வளவு தூரம் மக்களை பாதிக்கிறது என்பதை இன்றைய நாட்டின் நிலைமை சொல்லுகின்றது. ஆனால் இதில் ஒரு விடயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் இந்த இயற்கைக்கான பேரிடர்களை சரியான முறையில் இலங்கையிலே கையாள்வதற்கான ஒரு அமைப்பு இயங்கவில்லை, சரியாக சொல்லப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இலங்கையினுடைய அனர்த்த குழுவினுடைய அறிக்கைகள் தனி சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே வெளியிடப்பட்டது. ஆனால் கொழும்பிலே கூட இருந்து விடப்பட்ட இந்த அறிக்கைகளிலே தனி சிங்களம், தனி ஆங்கிலம். ஆனால் அவர்கள் தமிழிலே அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இங்கே இருக்கின்றவர்களை நீங்கள் வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே மிக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களும் சரி, சிங்களர்களும் சரி, முஸ்லிம்களும் சரி, பரங்கியரும் சரி, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அரசகர்ம மொழியாக தமிழும் ஆங்கிலமும் சிங்களமும் இருக்கிறது. சிங்களமும் தமிழும் அரசகர்ம மொழி. ஆனால் தமிழ் மொழியிலே இந்த அறிவித்தல்கள் வரவில்லை, மக்களுக்கு சரியாக சென்றடையவில்லை.
யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களுடைய செவ்வியை, அவருடைய கருத்துக்களை இந்த கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் மிக உன்னிப்பாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தால் தெரியும், அவரை ப்ரமோட் பண்ணி பிரதீபராஜா அவர்களுடைய கருத்துக்களை வைத்துத்தான் மக்கள் தீர்மானிக்கிறார்கள். காரணம், கடந்த 4 ஆண்டுகளாக நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள், அவர் சொல்லுகின்ற செய்திகள் அந்த மக்களை காப்பாற்றி இருக்கிறது. அவர் இந்த பேரிடர் பற்றி சொல்லியிருந்தார், ஆனால் யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை. இப்பொழுது கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே நிலத்திலே இருக்கின்ற தகடுகளுக்கு இடையில் சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றது. அது 2.5 அல்லது 2.4 2.7 என்ற ஹெக்டரில் நடந்தாலும் கூட, அந்த ரிக்டர் அளவில் நடந்தாலும் கூட அது சில வேளைகளில் பெருசாக மாறலாம் என்று அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். நேற்றையிலிருந்து மழை தொடங்கும் என்று சொன்னார். இன்று கூட நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமழை பெய்கிறது. ஆனால் இதை சரியாக இலங்கையில் இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்னும் வெளியிட தயங்குகிறது. ஏன் நாகமுத்து பிரதீபராஜா போன்ற நிபுணர்களை உள்ளீர்த்து இலங்கையில் இருக்கக்கூடிய நிபுணர்களை வைத்து இவ்வாறான அனர்த்தங்கள் வரும்பொழுது அதனை வெளிப்படுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை ஏன் நீங்கள் சரியாக கையாளவில்லை? ஏனைய அரசாங்கங்கள் பிழைவிட்டிருக்கின்றன, கடந்த அரசாங்கங்கள் பிழையாக நடந்திருக்கின்றன, அவர்களெல்லாம் சரியாக செய்யவில்லை. நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும், இதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஊழல்கள் நடந்திருக்கிறது, ஆனால் இங்கே இதே நிலைமை சரியான முறையில் ஏன் பேணப்படவில்லை? ஜனாதிபதியை நாங்கள் பாராட்டலாம். அவர் முழித்திருந்து அவர் ஒவ்வொரு இடங்களையும் கேட்கிறார், விசாரிக்கிறார். நான் வரவேற்கிறேன். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார். நாட்டில் இருக்கிற மக்கள் அவருக்கு வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தது அந்த கடமையை செய்வதற்கு. ஆகவே அது அவர் செய்யக்கூடாது என்பதல்ல, அவர் படுத்திருக்கணும் என்பதல்ல, அவருடைய கடமை அது. ஜனாதிபதி, நாட்டினுடைய ஜனாதிபதி, அவருக்கு தான் இந்த முழு பொறுப்பும் உண்டு. அதிலும் இந்த நாட்டிலே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அவருக்கு இருக்கிற கடமையை அவர் சரியாக செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் ஏலக்கூடிய அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். ஆனாலும் அவர் பல விடயங்களில் கரிசனை கொள்ள வேண்டும். ஒரு சரியான டாடார் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். இந்த இயற்கை பேரிடர்களை அடையாளப்படுத்துவதற்கு நல்ல ஒரு நிபுணர் குழு இருக்க வேண்டும். இவற்றை இவ்வளவு காலம் ஏன் செய்யவில்லை? ஏன் இந்த பேரிடர் பற்றி இலங்கை அரசு முதலே சொல்லவில்லை? இந்தியாவிலே கூட இந்த அறிவித்தலை சொன்னார்கள். இந்தியாவிலே இவ்வாறான ஒரு பேரிடர் வரப்போகிறது, இந்தியாவிலே ஏற்படலாம், இந்து சமுத்திரத்திலே தாக்கம் பெறலாம், இலங்கையை பாதிக்கலாம் என்றெல்லாம் பல முறை சொன்னார்கள். ஆனால் இலங்கையிலே இது பற்றி யாருமே பேசவில்லையே. ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை முன்னுக்கு? ஆகவேதான் ஒரு அரசு என்பது மக்களை பாதுகாக்கின்ற முழு பொறுப்பு முடியாது. நீங்கள் ஓரளவு கடமையை பங்கை செய்திருக்கிறீர்கள். ஆனால் செய்தாலும் கூட உங்களுடைய சில நடவடிக்கைகளில் பாதிப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மிகப்பெரிய பாதிப்பு. சாதாரணமாக அது நாங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகின்ற விடயம் அல்ல. அதற்கான தீர்வை எவ்வாறு எட்டப் போகிறீர்கள்? இனிமேலும் இலங்கையில் ஏற்படாதவாறு எவ்வாறு தடுக்கப் போகிறீர்கள்? அதற்கான நிரந்தர தீர்வு என்ன? இந்த விடயங்களை சற்று சிந்தியுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த அனர்த்தம் நடைபெற்ற பொழுது பல்வேறுபட்ட வகையிலும் பல நாடுகளும் உதவி செய்திருந்தன. குறிப்பாக இந்தியா, நாங்கள் இந்தியாவினுடைய மீட்பு படைகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தது. அவர்கள் பல இடங்களிலும் மலையகத்திலே பல இடங்களை சென்று அவர்கள் காப்பாற்ற முடியாத இடங்களை கூட சென்று காப்பாற்றினார். இந்தியாவினுடைய தூதுவர் சந்தோஷ்யா அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அவர்களுடைய திடீர் முயற்சியும் அந்த அனர்த்த காலத்தில் உதவுகின்ற மனப்பக்குவமும். இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எடுத்த உடனடி முடிவுகள், இலங்கையிலே இடர் ஏற்பட்ட பகுதிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் செய்து கொண்ட அந்த முன் முயற்சிகளை நாங்கள் தமிழர்களாக பாராட்டுகிறோம். காரணம், இந்த நாட்டில் அவருடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, அவருடைய பிரசன்னமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் தான் நான் நினைக்கிறேன் கப்பல்களிலே நிவாரணப் பொருட்களை கூட அவர்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் பல நாடுகள், மாலைதீவு கூட உங்களுக்கு உதவி செய்திருக்கு. பிரித்தானியா 9 லட்சம் பிரித்தானிய பவுன்களை வழங்குகிறது. இதனை விட பல நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் வழங்குகிறது. இது கட்டாயம் தேவை. இது இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு, அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு இவை தேவை. இதிலிருந்து யாரும் விலகி செல்லவில்லை. ஆனால் இந்த நாடுகளுடைய உதவி என்பது அந்தந்த நேரத்திலே மக்களை சரியாக சென்றடைய வேண்டும், பயனாளிகள் சரியாக தெரிவு செய்யப்பட வேண்டும், அந்த பயனாளிகளுடைய பாதிப்புக்கு ஏற்ற வகையில் அது அமைய வேண்டும். தனியே வெள்ளப்பெருக்கு என்பது ஒருவருடைய வீடு கழுவுதல் மட்டுமல்ல, அல்லது வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டது மட்டுமல்ல, அவருடைய பொருட்கள் வெளியிலே வெள்ளம் கொண்டு போயிருக்கிறது.
அவருடைய வீட்டில் இருந்த உடுப்புகள் இல்லாமல் போயிருக்கிறது. அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்த கால்நடைகள், ஆடுகள், மாடுகள் இறந்திருக்கின்றன. கோழிகள் இல்லை. அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்தவருடைய வாழ்வாதாரம் என்ன? அடுத்த கட்டம், பூரணமாக பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே, அவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே அவர்களுக்கு அந்த உதவி அரசாங்கத்தால் சரியாக வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல, கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லவில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல இடங்களில் பல விமர்சனங்கள் இருந்தாலும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களுடைய முயற்சி, அவரோடு இணைந்த ஒவ்வொரு பிரதேச செயலாளர்கள், அவருடைய கூட்டு முயற்சி, அங்கே இருக்கின்ற கிராம அலுவலர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எல்லாரும் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். நான் அடிக்கடி அவரோட தொடர்பில் இருந்தேன். நான் கிளிநொச்சி யாழ்ப்பாண அரசாங்க அதிபர்களோடு அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தேன். நான் அவர்களை சந்தித்திருந்தேன். இந்த விடயங்கள் தொடர்பிலே உரையாடி இருந்தேன். நான் அந்த விடயத்தை வைத்து சொல்லுகிறேன். ஏனென்றால் அடுத்தது ஒரு நிகழ்வு. வீடு கழுவி வீடுகளுக்குள்ளே மக்கள் செல்வதல்ல, வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவிலே ஏழைகளை பாதித்திருக்கிறது. அந்த ஏழைகளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நோக்கி செல்வதற்கு அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அளவான நிதியீட்டம், அது ஒரு பொருளாதார மேம்படுத்தலாக, வாழ்வாதார மேம்படுத்தலாக அது இருக்க வேண்டும். அது வெறுமனே வீதி போடுதல் அல்லது அவர்களுடைய வீட்டை திருத்துதல், வீட்டுக்கு வெள்ளை அடித்தல் மட்டுமல்ல, அல்லது கிணறு கழுவுதல் மட்டுமல்ல. அது முக்கியம், உடனடியாக நடைபெற வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கை அடுத்ததை நோக்கி நகர்வதற்கான மூலோபாயம் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக நீங்கள் பார்த்தால், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, இன்று நெல் வயல்கள் அழிந்திருக்கின்றன. நெல் வயலிலே அந்த நெல்லை தூக்கி வைத்து அழுகிறார் விவசாயி, கண்ணீர் விடுகிறார். எத்தனையோ நெல் வயல்கள் அழிந்து தரைமட்டமாக இருக்கிறது. சரியான நேர்மையான முறையில், கண்ணியமான முறையில் அவர்களுக்கான ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான அந்த காப்புறுதி கிடைக்க வேண்டும். கடந்த ஆண்டு கூட நான் கிளிநொச்சியிலே நடந்த அழிவுகளுக்கு இந்த மன்றத்திலே கேட்டபொழுது சரியான விடை இல்லை. நேர்மையாக, நீதியாக அவர்களுக்கான காப்புறுதி வழங்கப்படவில்லை, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட மோசமாக இம்முறை நாடு பூராக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் விவசாய மாவட்டங்களான மட்டக்களப்பு, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயிகளை எப்படி தூக்கிவிட போகிறீர்கள்? இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, இந்த நாட்டினுடைய பொருளாதார வல்லமை அவர்கள். அவரிடம் இருக்கிற தைரியம் உடைந்து போயிருக்கிறது. அவர்களை தூக்கி விடுவதற்கான உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? அதே போல சிறு மரக்கறி உற்பத்தியாளர்கள், வெங்காய செய்கையாளர்கள், மரக்கறி செய்கையாளர்கள் எல்லாம் இந்த மழையோடு பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே விவசாய செய்கையில் இருந்தவர்கள் இந்த புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான சரியான ஒரு திட்டமிடல், நேர்த்தியான திட்டமிடல் இருக்க வேண்டும். அது இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அரசு அதிகாரிகள் மீது பிழை சொல்லுவதோ அல்லது அவர்களை குறைபிடிப்பதோ எங்களுடைய நோக்கமல்ல. நாங்கள் உங்கள் மீது இந்த அனர்த்தம் நடைபெறுகிற பொழுது உங்களை நாங்கள் பிழை பிடித்து தள்ளு என்ற முயற்சியில் வரவில்லை. ஆனால் உங்களிடமும் தவறுகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறைப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. பிழைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னென்ன தவறுகள் வந்திருக்கிறது, இந்த தவறுகளை நாங்கள் திருத்துகிறோம், என்னென்ன விமோசனங்களை சொல்லுகிறோம் என்பதை செய்யுங்கள். அதே போலதான் மலையகத்திலே உச்சி மலைகளில் இருந்து சரிந்து விழுந்து பல குடும்பங்கள் காணாமல் போயிருக்கிறது. பல பேருடைய வீடுகள் இல்லை. அவர்களுடைய மலைச்சரிவு குறைந்த இடங்கள் அல்லது பாதுகாப்பான இடங்களில் அவர்களுக்கு வீடுகளை வழங்குங்கள். அவருடைய வீட்டு திட்டத்தை உடனே வழங்குங்கள். அவருடைய வீட்டு திட்டத்தை உடனே வழங்குங்கள். அவருடைய குடும்பங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்கள். பொறுப்பு சொல்லுவதற்கு அல்லது பதிவதற்கு கூட ஒருவர் இல்லாமல் குடும்பமாக இறந்திருக்கிறார்கள். யுத்தம் நடந்த பொழுது எனக்கு தெரிய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாரதிபுரத்திலே இவ்வாறு 3 குடும்பங்கள் குடும்பமாகவே இலங்கை அரசு ஏவிய எறிகணைகளால் மூடப்பட்டு இறந்திருக்கிறார். எனக்கு அங்கே இந்த குடும்பத்திலே பதிவதற்கு ஒரு தரம் இல்லை. அதுபோலதான் கண்ணாலே பார்த்தேன், மலையகத்திலே குடும்பமாக பதிவதற்கு, தங்களுக்கு நடந்த அனர்த்தத்தை பதிவதற்கு ஒருவர் கூட இல்லாமல் இறந்திருக்கிறார். இவை கண்டறியப்பட்டு நேர்மையான முறையிலே அந்த மக்களுக்கு, நான் அதிகமாக விரும்புவது மலையக மக்களுடைய பாதிப்பு என்பது அபாரமான, அது மிக மிக மோசமான, மிகவும் மனிதாபிமானத்தோடு அவர்களுக்கான உதவிகள் சென்றடைய வேண்டும். அவர்களுக்கான சொந்த நிலம், சொந்த வீடு சரியான முறையில் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். நீங்க வெறுமனே சம்பள ஏற்றம் என்பது ஒரு புறம் இருந்தாலும், சம்பள ஏற்றத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கான சொந்த வாழ்க்கையிலே மாற்றத்துக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன்.